அண்ணே, நான் மாயவர் பேசுகிறேண்ணே. பாருங்கண்ணே, சிவகங்கை மாவட்டத்தில் விரட்டு மஞ்சட்டு வைக்கிறா, ரைட்டு ஓகே. டாட்டாசி கூட உள்ள ஒன்று வச்சு ஒரு மஞ்சட்டுக்கு 2 மாடு சாகுதுண்ணே. நேற்றுக்கெல்லாம் சிவம்பாலம் சிவனிப்பட்டியில் ஒரு மாடு பாருங்கள், 15 மாடு சாகுது பாருங்கள். வண்டி அப்படியே வச்சுக்கிட்டு எதுக்கு மஞ்சள் நடத்துறாங்கன்னு தெரியலண்ணே. மாடு சாகுதுக்கா என்னன்னு தெரியல. எதுக்குண்ணே அத்தனை போலீஸ் வர்றாங்க, தாசியா வர்றாங்க, வருவாய்த்துறை வர்றாங்க, இதெல்லாம் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு டாட்டாசி இப்போ பரவாயில்ல வச்சா வெட்டி போட்டா உள்ள வண்டியே போகல. அதே மாதிரி ஆளவையில் பாருங்கள், ஒரு டாட்டாசி போகாது. எந்த மாடுக்கு எந்த சேதமும் இருக்காதுண்ணே. ரொம்பண்ணே மாடு கஷ்டமாக இருக்குண்ணே. இதெல்லாம் மாடு இறந்தது ரொம்ப கஷ்டம்ண்ணே. மாடு அடக்கம் பண்ணி தான் நான் வீட்டுக்கு வந்தான். பாருங்கள், நீங்கள் வீடியோ அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் அநியாயம்னு தெரியுங்களா? எத்தனை மாடுனே சாகிறது தெரியும். கேணி இதில் விழுகிறது, சகசம் அது வந்து தெரியாமல் போய் விழுகிறது. இது வண்டியில் முட்டி முட்டி சாகிறது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியும். ரொம்ப கஷ்டண்ணே. பாவம் டாட்டாசியில் அவ்வளோ டாட்டாசி கொண்டாந்து வண்டி நிப்பாட்டி மாடு வழி இல்லாமல் முட்டிக்கிட்டு. இதெல்லாம் பெரும்பெருத்த மாடு சார். அந்த மாடுலாம் வந்து பெரும்பெருத்த மாடு சார். 7 லட்சம் 8 லட்சத்துக்கு கேட்ட மாடு, கோயில் மாடுன்னா வச்சுருந்தாங்க. அவர்லாம் என்ன மன இதாக இருக்குன்னு தெரியல சார். இப்படிலாம் வந்து வெட்ட மஞ்சள் நடத்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படிலாம் வந்து டாட்டாசியை உள்ளே விட்டு சிராவையில் எத்தனை பெரிய மாடு இறந்து போச்சு. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. டாட்டாசியை உள்ளே விட்டு எங்கள் அப்பா ஒரு மஞ்சட்டுக்கு 2 மாடு, ஒரு 3 மாடு சாகுது சார்.